மல்லி சைடில் அடுத்து என்ன நடக்கலாம் அப்படின்னா, ஸோ மல்லி எங்கே போனாங்க அப்படின்னு யாருக்குமே தெரியவே இல்லை. அண்ணன் பொண்ணு விஜய்லாம் செம கடுப்பில் இருக்காங்க. மல்லிக்கு அப்படி என்ன தான் ஆச்சு? மல்லி திட்டம் போட்டு தெளிவாக டிவோர்ஸ் அப்ளை அளவுக்கு போயிருக்கானா? அந்த ராஜேஸ்வரி அப்படி அவள் மனசை என்ன சொல்லி குழப்பி விட்டா? அப்படி அந்த ராஜேஸ்வரி என்ன சொன்னாலும் இந்த மல்லிக்கு அறிவு எங்கே போச்சு? ஏன் மல்லி எல்லாத்தையும் நம்பினா? அந்த அளவுக்கு மல்லி நம்ம முட்டாளா? இல்லை நம்ம மேலே அந்த அளவுக்கு நம்பிக்கை இல்லாமல் இருந்தாளா? ஏன் இப்படி பண்ணுனா அப்படின்னு விஜய்க்கு செம கோபம் வருது. இருந்தாலும் அந்த ராஜேஸ்வரி தான் ஏதோ பண்ணியிருக்கா அப்படின்னு அண்ணன் பொண்ணு நேராக கிளம்பி ராஜேஸ்வரி வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போயிட்டு ராஜேஸ்வரி வெளியே வாடி அப்படின்னு கத்துறாங்க. ராஜி வெளியே வராங்க. இங்கே பாரு, நீ என்ன பண்ண? மல்லியை என்ன பண்ணி வீட்டோட வெளியே அமிச்ச சொல்லி அப்படின்னு கேட்க, அம்சம் நிப்பாட்டுங்க, என்ன நானும் பார்த்துட்ருக்கேன். நேற்று அப்படா காரை மடித்து சண்டை போட்டீங்க, இப்போ வீட்டுக்கு சண்டை போடுறீங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை? நான் என்ன பண்ண மல்லியை அப்படின்னு ராஜி ஒன்றும் தெரியாத மாதிரி கேட்குறாங்க. அண்ணன் பொண்ணு, ராஜேஸ்வரி போதும் நிப்பாட்டு, உன் நடிப்பை என்கிட்ட காட்டாத. நீ தான் மல்லி எதை சொல்லி குழப்பி விட்ருக்க. மல்லி எதை வச்சு டிவோர்ஸ் அப்ளை பண்ணி வெளியே போனான், எனக்கு தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு அண்ணன் பண்ணி சண்டை போடுறாங்க. ஆனால் ராஜியை பொறுத்த வரைக்கும் இங்கே பாருங்கள், எனக்கு அதை பற்றி எதுவும் தெரியாது. உங்கள் வீட்டில் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கிறது ஏன் வேலை கிடையாது. எனக்கு அதை விட 1000 வேலை இருக்குது அப்படின்னு சொல்ல, எப்படி இருக்கும் உனக்கு 1000 வேலை? ஏன் அடுத்து எவனை ஏமாற்றலாம், எப்படி சொத்தை பிடுங்கலான்னு பார்த்துட்ருக்கியா அப்படின்னு அண்ணன் பொண்ணி பேசுகிறாங்க. ராஜேஸ்வரி கோவப்பட்டு, இங்கே பாரு அண்ணன் பொண்ணி, ஒழுங்காக வீட்டோட வெளியே போயிடு, தேவையில்ல பிரச்சனை பண்ணாத, தேவையில்ல பிரச்சனை பண்ணால் நடக்கிறது வேறு சொல்லிட்டேன் அப்படின்னு ராஜேஸ்வரி அண்ணன் பொண்ணி திட்டுறாங்க. அண்ணன் பொண்ணுக்கு இப்போ என்ன பண்ணுறதுனே புரியல. எவ்வளோ பேசி பார்த்தாலுமே ராஜிகிட்டேருந்து உண்மையை வாங்க முடியலையே, என்ன நடந்திருக்கும், மல்லிப்புள்ள எதுக்காக இப்படி பண்ணலாம் அப்படின்னு அண்ணன் பொண்ணு யோசிச்சு வெளியே வராங்க. இங்கே நம்ம விஜய் வந்து டிவோர்ஸ் நோட்டீஸை பார்க்குறாரு. அதில் கையெழுத்து போட்டிருக்க லாயரை பார்த்துட்டு அந்த லாயர் ஆஃபீஸுக்கு கால் பண்ணி அந்த ஆஃபீஸுக்கு இருக்குன்னு விசாரிக்கிறாங்க. விசாரிச்சுட்டு நம்ம விஜய் நேராக அங்கே போகிறாரு. போயிட்டு இது மாதிரி, நான் மல்லியோடைய கணவர் விஜயகுமார், எதுக்காக மல்லி வந்து டிவோர்ஸ் அப்ளை பண்ணாங்க, எப்போ வந்தாங்க, இதை விஷயம் தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அந்த லாயரும், இது மாதிரி உங்க கூட வாழ பிடிக்கலன்னு சொன்னாங்க சார் மல்லி, அதனால தான் டிவோர்ஸ் அப்ளை பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. விஜய் உடனே அழுகிறாரு. வெண்பா அங்கே தான் இருக்காங்க. மேடம், எனக்கும் மல்லிக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை மேடம், எனக்காக சின்ன உதவி பண்ணுறீங்களா? மல்லி போய் எங்கே இருக்கா, என்ன பண்ணான்னு தெரில, ஃபோன் பண்ண எடுக்கவும் மாட்றா. எனக்காக நீங்கள் ஒரு மாதிரி கால் பண்ணி உங்கள் ஆஃபீஸ்க்கு மட்டும் வர சொல்லுங்கள் மேடம், ப்ளீஸ் மேடம். வந்தாங்கன்னா எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு கிடச்சிடும் மேடம் அப்படின்னு சொல்லி விஜய் கெஞ்சுறாரு. விஜய் அழுகிறத பார்த்த லாயருக்கு, சரி இவன் சொல்கிறதுல உண்மை இருக்குது, இவங்க வந்து வேறு எதுவும் நம்பி தான் இது அப்ளை பண்ணியிருக்காங்க, டிவோர்ஸ் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறாங்க லாயர் மேடம். அவங்கள பொறுத்த வரைக்கும் யாரையும் பிரித்து வைக்கிறது நோக்கம் இல்லையா. சரின்னு சொல்லிட்டு அவங்களும் மல்லி கால் பண்ணுறாங்க. மல்லி ஒன்று லாயர் கால் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லி ஃபோன் அட்டன் பண்ணுறாங்க. அட்டன் பண்ணு, மல்லி தானே நீங்கள்? ஆமாம் மேடம், சொல்லுங்கள் மேடம், நான் லாயர் பேசுகிறேம்மா. மேடம் சொல்லுங்கள் மேடம், எங்கேம்மா இருக்கீங்க? மேடம் இங்கே தான் இருக்க, சொல்லுங்கள் மேடம். நீ கிளம்பி உடனே ஆஃபீஸ்க்கு வாமா, ஆல்ரெடி நோட்டீஸ் வந்து உன் புருஷனுக்கு போயிடுச்சு, அடுத்ததுக்கு மூவ் பண்ணணும், அதுக்கு நீ வரணும், நீ கையெழுத்து போடணும், நீ வந்தனா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு லாயர் சொல்லவும், சரிங்க மேடம் நான் ஆஃபீஸ்க்கு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மல்லி கிளம்பி வராங்க. நேராக மல்லி வந்துட்டு, மே கவின் மேடம் அப்படின்னு சொல்ல, உள்ளே வாமா அப்படின்னு சொல்கிறாங்க. மல்லியும் உள்ளே வராங்க. உள்ளே வந்து சொல்லுங்கள் மேடம் அப்படின்னு சொல்லும்போது சைடில் பார்க்குறாங்க. நம்ம விஜய் வெண்பா உட்காந்துருக்காங்க. அதை பார்த்த உடனே மல்லி செம ஷக்காராங்க. மல்லியால் என்ன பேசுனது தெரில. விஜய் உடனே, என்ன மல்லி, எங்களை பார்த்து அதிர்ச்சியாக இருக்கா இல்லை அருவருப்பாக இருக்கா, சொல்லு மல்லி அப்படின்னு கேட்க, மல்லி ஏற்கனவே மனசொழிஞ்சு போய் தானே இருக்காங்க. விஜய் கேட்குற ஒரு வார்த்தை மல்லிக்கு அப்படியே முள்ளு தச்ச மாதிரி இருக்குது. மல்லி இது பேசாமல் தான் நிற்கிறாங்க. என்ன மல்லி, அப்படி இருந்தால் என்ன அர்த்தம்? டிவோர்ஸ் அப்ளை பண்ணிட்டேன், எங்களை விட்டு பிரிஞ்சு போயிட்டேன், இனிமேல் என்ன இருக்குது? இனிமேல் நீ என்ன வேணும் பண்ணலாம் மல்லி. எங்கள் கூட இருக்கும்போதே எங்கள் நெஞ்சில் முள்ளு தச்ச மாதிரி வார்த்தைலாம் வச்சு பேசினேன். இப்போது டிவோர்ஸ் அப்ளை பண்ணி எங்களை ஒட்டுமொத்தமாக உடச்சிட்டேன். ஏதோ நாங்கள் உயிரோடு இருக்கோம் அவ்வளோதான். அதனால் நீ ஒன்றும் பயப்படாம மல்லி, உனக்கு என்ன பேசணும் வந்து பேசு. அதுக்கு நீ ஒரே தட்டியாக நான் கட்டின தாலியை கழட்டி என் மூஞ்சி அஞ்சிட்டு உன் கூட வாழ்றதுக்கு விருப்பம்லான்னு சொல்லி நீ போயிட்டு வந்துருக்கலாம் மல்லி, அது ஏன் செய்யலை? செய்யாமல் எதுக்காக டிவோர்ஸ்லாம் அப்ளை பண்ணுற அப்படின்னு விஜய் கேட்க, மல்லி எதுவும் பேச முடியாமல் நிற்கிறாங்க. அப்படியே மல்லி வெண்பானே, ஏன் மல்லிமா அப்படி பண்ணீங்க, எங்களை பிடிக்கலையா உங்களுக்கு, சொல்லுங்கள் மல்லிமா, அப்படி நாங்கள் என்ன பண்ணோம் மல்லிமா, ஏன் இப்படி எங்களை பண்ணீங்க? மல்லிமா, நீங்கள் விட்டுட்டு போனதுக்கப்புறம் நாங்கள் 2 பேரும் சாப்பிடல தூங்கல தெரியுமா, எவ்வளோ கஷ்டப்படும் தெரியுமா, ஏன் மல்லிமா எங்களை இப்படி பண்ணுனீங்க, சொல்லுங்கள் மல்லிமா அப்படின்னு வெண்பாவும் அழுகுறாங்க. விஜய் ஒன்று, வேணா வெண்பா நீ அழுகாத, அவளுக்கு நம்ம மேலே சுத்தமாக அன்பு பாசம் இல்லை, அவளுக்கு இப்போது வேறு ஏதோ தோணுது, அதனால தான் அப்படி பண்ணிட்டா, விட்டுரும் மல்லி. உங்களுக்கு என்ன இப்போது டிவோர்ஸ் தானே வேணும், நான் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டேன் மல்லி, இனிமேல் நீ அலைய தேவையில்ல, நீ இப்போயோ டிவோர்ஸ் பண்ணியாச்சு, நான் கட்டின தாலி என்கிட்ட கொடுத்துட்டு நீ போயிட்டே இருக்கலாம் மல்லி அப்படின்னு விஜய் சொல்ல, அந்த லாயரும், ஆமாங்க நீங்கள் அவங்க கட்டின தாலியை கொடுத்துட்டிங்கன்னா எல்லாம் முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் நீ எங்கேயும் அலைய தேவையில்ல, கன்ஃபார்மாக டிவோர்ஸ் ஆகிடும்,
நீங்கள் நம்பிக்கையோடு போகலாம் அப்படின்னு லாயர் சொல்கிறாங்க. மல்லி அப்படியே கண் கலங்கி நிற்கிறாங்க. மல்லியால் பதில் பேசவே முடியல. விஜய் உடனே குடு மல்லி, தாலியை கொடு அப்படின்னு கேட்க மல்லிக்கு என்ன சொல்கிறது அப்படின்னு நிற்கவும் மல்லி ஒன்று விஜய் அது வந்து ஏன் மல்லி ஏன் தயங்குற, அந்த ராஜேஸ்வரி தாலி கொடுக்க சொல்லலையா, இல்லை டிவோர்ஸ் மட்டும் பண்ணால் போதுன்னு சொன்னலாம். இங்கே அப்புறம் மல்லி நீ டிவோர்ஸ் பண்ண முடிவு பண்ணிட்டல, அப்படியே யோசிக்கிற, தாலியை கழட்டி என் கையில் கொடு மல்லி அப்படின்னு விஜய் கேட்குறாரு. மல்லி அப்படியே அழுகுறாங்க. என்னை மன்னிச்சிருங்க விஜய், என்னை மன்னிச்சிருங்க, நான் ஒன்றும் வேணும்னு பண்ணல விஜய் அப்படின்னு சொல்ல போதும் நிப்பாட்டு மல்லி, இதுக்கு மேலே நீ சொல்கிறது நம்புறது நான் தயாராக இல்லை. எப்போ நீ நாங்கள் வேணான்னு சொல்லி டிவோர்ஸ் அப்ளை பண்ணியோ அப்பயே எல்லாம் முடிஞ்சு போச்சு மல்லி அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. மல்லி ஒன்று இல்லை விஜய், நான் சொல்கிறது கேளுங்க விஜய், அந்த ராஜேஸ்வரி வந்து என்ன சொல்லி மிரட்டலாம் தெரியுமா, நீங்கள் மட்டும் வெண்பா கூட சேர்ந்து சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா நான் உங்களை விட்டு பிரியணும், இல்லைனா கதிரேசன் இப்போது வெண்பாவை கைப்பற்றணும் அப்படின்னு கேஸ் போட போகிறாரு. அதில் ரஞ்சிதா வந்து நீங்கள் தான் ரேணுகாவை கொன்னீங்கன்னு சாட்சி சொல்ல போகிறா. அப்படி மட்டும் சாட்சி சொல்லிட்டானா விஜய் ஜெயிலுக்கு போயிடுவார். விஜய் ஜெயிலுக்கு போனதுக்கப்புறமா வெண்பாவை பிரித்து அந்த கதிரேசை கூட்டிகிட்டு விடுவாங்க. அப்புறம் 2 பேருமே பிரிஞ்சிடுவாங்க. 2 பேரும் பிரியாமல் இருக்கணும் அப்படின்னா நீ வந்து விஜயை விட்டு பிரிஞ்சிடணும் அப்படின்னு அந்த ராஜேஸ்வரி எனக்கு ஆர்டர் போட்டான். அந்த நேரத்தில் எனக்கு என்ன பண்ணணும்னு தெரில விஜய், வேறு வழி தெரியாமல் தான் நான் உங்களை விட்டு பிரிஞ்ச விஜய், என்னை மன்னிச்சிருங்க விஜய். என்னை பொறுத்த வரைக்கும் நான் இல்லைனா கூட நீங்கள் இருந்துருவீங்க, ஆனால் நீங்கள் எல்லாமே வெண்பா இல்லாமல் நீங்களும் கண்டிப்பாக இருக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும் விஜய். நீங்கள் 2 பேரும் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கணும் தான் விஜய் நான் உங்களை விட்டு பிரியறதுக்கே முடிவு பண்ணேன், என்னை மன்னிச்சிருங்க விஜய் அப்படின்னு மல்லி பயங்கரமாக அழுகிறாங்க. அப்போ தான் விஜய்க்கு புரியுது அன்னபூர்ணி சொன்ன மாதிரி அந்த ராஜேஸ்வரி தான் உள்ளே வந்து ஆட்டம் ஆடி இருக்கா அப்படின்னு. உடனே விஜய் மல்லியை பிடிச்சி அப்படியே கையை பிடிச்சி சமாதானப்படுத்துகிறாங்க. மல்லி நான் சொல்கிறது கேளு மல்லி, அந்த ராஜி தான் சொன்னானா உனக்கு எங்கே மல்லி போச்சு புத்தி, நீ ஏன் ஒரு வார்த்தை என்னை வந்து கேட்கவே இல்லை. ஏற்கனவே அந்த கதிரேசன் போட்ட எல்லா கேஸ்லேயும் நான் ஜெயிச்சிட்டேன், நான் இந்த தப்பு பண்ணவே இல்லை. ரேணுகா உடம்பு செய்யாமல் தான் இறந்து போனா, வெண்பா என்னுடைய கஷ்டத்தில் தான் இருக்கணும் அப்படின்னு எல்லா கோர்ட்லேயும் சொல்லிட்டாங்க தீர்ப்பு. அதுக்கு மேலே அவர் எங்கே போய் மேல்முறையீடு பண்ணாலும் என்ன ஒன்றுமே பண்ண முடியாது மல்லி, அது ஏன் உனக்கு புரியல. நான் தான் ஏற்கனவே சொன்னேன்ல, வெண்பாவுடைய கஸ்டடி விஷயத்தில் எல்லா கேஸும் முடிஞ்சு போச்சு, இனிமேல் வெண்பா நம்ம கூட தான் இருப்பா, வெண்பாவை யாருமே பிரிக்க முடியாது சொன்னேன்ல. அப்படி இருந்தும் நீ அதை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்காமல் அவசரப்பட்டு முட்டாள்தனம் பண்ணிட்டே மல்லி அப்படின்னு சொல்ல மல்லி அப்படி ஷாக்காகி பார்க்குறாங்க. என்ன விஜய் சொல்கிறீங்க, உண்மையாவா? ஆமாம் மல்லி, இதுக்கப்புறம் இந்த கதிரேசன் எங்கே போய் கோர்ட்டில் கேஸ் கொடுத்தாலும் நம்ம ஏற்கனவே ஜெயிச்ச எல்லா ஆர்டர் காப்பியும் காட்டி நமக்கும் இந்த கேஸுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படிங்கிறத நிரூபிச்சிடலாம். அது மட்டும் இல்லாமல் வெண்பாவோட கஸ்டடி விஷயத்தில் வெண்பாவே முடிவெடுக்கலாம்னு சொல்லி எல்லா கூட தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. அப்படி வெண்பாவை முடிவெடுக்க சொன்னால் வெண்பாவே என் கூட தான் இருப்பேன்னு அவளே சொல்லிடுவா. அதனால் யாராலையும் என்கிட்ட வெண்பாவை பிரிக்க முடியாது மல்லி. ஆனால் இதெல்லாம் ஒரு காரணம்னு காட்டி அந்த ராஜி ஒன்றை ஏமாற்றி என்கிட்ட பிரிக்க நினச்சிருக்கா. ஆனால் நீ யோசிக்காமல் என்னை விட்டு பிரியணுன்னு முடிவு பண்ணிட்டே மல்லி அப்படின்னு விஜய் அழுகவும் மல்லி ஒன்று அப்படின்னா எனக்கு தெரியாது விஜய், என்னை மன்னிச்சிருங்க விஜய், நான் ஒன்று வேணும்னு போனேன் விஜய், நீங்களும் வெண்பா சேர்ந்துருக்கணும்னு நினச்சி தான் விஜய் போனேன், என்னை மன்னிச்சிருங்க விஜய் அப்படின்னு மல்லி விஜய் காலை பிடிச்சி பயங்கரமாக கெஞ்சி அழுகவும் ஆரம்பிக்கிறாங்க.